ஓவியா கள்ளக்குறிச்சியை தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வேளாண் கண்காட்சி மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பான அந்த கருத்தரங்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இதையொட்டி இப்போது அவர் திருவண்ணாமலை சென்று அங்குள்ள அந்த விஜயமால் வரையிலான அந்த சாலையில் கூடியுள்ள மக்களோடு கைகுலுக்கி அந்த மக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் அவர்கள் அளிக்கும் அந்த வரவேற்பையும் நடந்தே சென்று ஏற்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் சாலையின் இருமருங்கிலும் கூடியுள்ள அந்த மக்களை சந்தித்து அவர்களோடு கைகுலுக்கி அவர்களோடு மகிழ்ச்சியை அவருடைய வரவேற்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் சாலையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக கண்காட்சி கருத்தரங்கம் ஆகியவை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சி கருத்தரங்கத்தில் பங்கேற்பதற்கு முன்பாக அவர் சாலையின் இருமருங்கிலும் அந்த பகுதியில் திருவாலங்காடு மற்றும் விஜயமால் வரை அல்ல சாலையில் குழுமியுள்ள அந்த மக்களிடம் இருவரிங்கிலும் அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் இன்று 2095 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 314 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். மேலும் 46 புதிய பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இப்போது அந்த கண்காட்சி அரங்கிற்குள் முதலமைச்சர் வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உழவர் நலத்துறையின் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிடக்கூடிய காட்சியும் அந்த மாவட்ட திமுகவின் நிர்வாகிகள் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் புத்தகங்களை அவரிடம் வழங்கும் அந்த காட்சியையும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேளாண் துறை சார்பில் உழவர் கண்காட்சி அரங்கில் இப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கண்காட்சி அரங்கில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு அணிவகுப்பு மரியாதை போன்ற வரவேற்பு அந்த துறை சார்ந்து வழங்கப்படுகிறது. வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக இன்று இந்த கண்காட்சி அரங்கு மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து அதன் பின்னர் அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். இன்று சுமார் 2095 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 95,62,76 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மொத்தம் 24,947 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளையும் அந்த மலப்பம்பாடி பகுதியில் நடைபெற உள்ள அந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2095 கோடியில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டுகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் அந்த திமுக ஆட்சி செய்த சாதனைகளையும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 95,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 2,02,697 வளர்ச்சி திட்ட பணிகள் சுமார் 10,213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகள் என மொத்தமாக 24,947 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் வளர்ச்சி பணிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். இப்போது நான் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த உழவர் நலத்துறை மற்றும் இந்த வேளாண் துறை சார்பாக நடைபெறக்கூடிய அந்த கண்காட்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வேளாண் நலத்துறையின் கண்காட்சியில் புதிய அந்த விவசாய நடைமுறைகள் மற்றும் விவசாய திட்டங்கள் செயல்பாடு ஆகியவை தொடர்பான வேளாண் துறை சார்பான கருத்தரங்கம் அந்த கண்காட்சி அரங்கத்தை முதலமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். வேளாண் துறையில் தமிழக அரசு சார்பில் அமல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்கள் மற்றும் அந்த நவீன சாகுபடி முறைகள், விதை சேகரிப்பு பணிகள் மற்றும் அந்த நீர்ப்பாசன திட்ட வழிமுறைகள் உள்ளிட்டவற்றையும் அங்கு அந்த கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். இப்போது அந்த கண்காட்சி அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு இருக்கையில் முதலமைச்சரோடு அந்த அமைச்சர்கள் ஏவா வேலு, பிச்சாண்டி மற்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் உடனிருந்து அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரதிபலிக்கும் வகையில் அந்த மலையின் பின்னணியில் அந்த வேளாண் துறையின் அந்த கண்காட்சி அரங்கில் முதலமைச்சர் அமர்ந்திருப்பது போன்ற அந்த புகைப்பட காட்சியும் இப்போது நடைபெறுகிறது. புகைப்படம் எடுத்தவுடன் மீண்டும் அந்த கண்காட்சி அரங்கில் உள்ள சிறப்பு அம்சங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேளாண் கண்காட்சி அரங்கில் முதலமைச்சர் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பார்வையிடுகிறார்கள். தமிழகத்தின் வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகளை காட்சிப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு முதலமைச்சரை வரவேற்று உழவர் நலத்துறை சார்பில் அந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வரிகள், வாசகங்கள் ஆகியவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர்
தொடங்கி வைக்க உள்ள அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் இன்று பல்வேறு நிகழ்வுகளில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, கருத்தரங்க நிகழ்ச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவது, அரசு நலத்திட்டங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழா ஆகியவற்றில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரிடம் வேளாண் துறை சார்பியாக அந்த மலர் கண்காட்சியையும், அந்த புதிய மலர்களின் வகைகள் மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் முதலமைச்சரிடம் வேளாண் துறை அதிகாரிகள் விளக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேளாண் கண்காட்சியை, உழவும் வாழ்வும் செழிக்க அந்த வேளாண் கண்காட்சியை உழவர் நலத்துறை சார்பாக தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து அந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இருக்கிறார். வேளாண் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு வரும் முதலமைச்சர் அதை தொடர்ந்து அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி 11:30 மணி அளவில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அங்க வேளாண் கண்காட்சியில் வேளாண் சார்ந்த தொழில்களில் உள்ள அந்த கோழிகள், வான்கோழிகள், முயல் உள்ளிட்டவற்றை வளர்க்கும் திட்டப்பணிகள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். வளர்ப்பு பிராணிகள், அங்கு வேளாண் தொழிலுக்கு உதவக்கூடிய அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பாக அவற்றை நோய் பாதுகாப்பிலிருந்து அவற்றை எவ்வாறு பாதுகாத்து வளர்ப்பது மற்றும் இந்த நாட்டின குதிரை மற்றும் கலப்பிடமில்லாத அந்த ஆடுகள், மாடுகள் ஆகியவை தொடர்பாகவும் தமிழகத்தின் அடையாளமாக திகழக்கூடிய அந்த காங்கேயம் காளைகள் மற்றும் அந்த தமிழகத்தில் இந்த அடையாளமாக திகழக்கூடிய நாட்டு ஆடுகள் ஆகியவையும், அந்த ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கோழி தீவனங்கள், அவற்றுக்கான அந்த மருத்துவ பாதுகாப்பு முறைகள், அவைகளை வளர்ப்பது, அந்த வாத்துகள் பராமரிப்பு ஆகியவையும், அதாவது விவசாயிகள் அவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களில் உதவக்கூடிய கோழி, ஆடு, மாடு, வாத்து உள்ளிட்ட அந்த விவசாயம் சார்ந்த கூட்டுப்பண்ணை தொழிலில் உதவக்கூடிய உதவிக்குழுக்களுக்கு தமிழக அரசின் சார்பாக செயல்படுத்த வரக்கூடிய பல்வேறு திட்ட பணிகள் தொடர்பாகவும், விவசாயிகளுக்கான அந்த டிராக்டர்கள் வழங்கும் திட்டத்தில் ஒரு டிராக்டரையே அவர்கள் மாதிரியாக அங்கு அமைத்திருக்கக்கூடிய கண்காட்சியையும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள மைதானத்தில் இந்த உழவர் நல சேவை மையம் மற்றும் வேளாண் கண்காட்சி ஆகிய இரண்டையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். நாட்டின விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றின் பராமரிப்பு மேலும் நவீன விவசாய வேளாண் உபகரணங்கள் ஆகியவையும் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றையும் முதலமைச்சரோடு அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த மாவட்ட அமைச்சரான ஏவா வேலு உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். வேளாண் துறை அதிகாரிகள் அவருக்கு முதலமைச்சரிடம் அந்த திட்டங்கள், தமிழகத்தில் செயல்படுத்த வரக்கூடிய உழவர் நல திட்டங்கள், வேளாண் துறை திட்டங்கள், தோட்டக்கலைத்துறை சார்ந்த பல்வேறு அம்சங்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வேளாண் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட அரங்குகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கு விவசாய பணிகளில் பயன்படுத்தப்படும் அந்த நவீன சாதனங்கள், டிராக்டர்கள் மற்றும் களை எடுக்கும் கருவி மற்றும் அங்கு நடவு நடும் அந்த கருவிகள் ஆகியவற்றையும் அவற்றை இயக்கி முதலமைச்சரிடம் சோதித்து காட்டக்கூடிய காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறுவடை இயந்திரங்கள் மற்றும் அங்கு களை எடுக்கும் இயந்திரங்கள், நடவு பணியில் பயன்படுத்தப்படக்கூடிய இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் அந்த நவீன வேளாண் சாதனங்களையும், அந்த 200 கண்காட்சி அரங்குகளிலும் உள்ள வேளாண் சாதனங்கள், தோட்டக்கலைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள பூங்காக்கள் மற்றும் கண்காட்சி அரங்குகள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் நேரில் பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓவியா.